இந்த நாட்டில் உள்ள பல ஆலயங்களின் விசேஷங்கள், குறிப்பாக ஆலய கும்பாபிஷேகங்களை நடத்த உள்நாட்டு அர்ச்சகர்கள் தலைமையில் வழிநடத்தப்பட வேண்டும் என்று பேரா மாநில இந்திய விவகாரங்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் வலியுறுத்தியுள்ளார். பேரா மாநிலத்தில் உள்ள ஆலயங்களில் கும்பாபிஷேகங்கள் நடத்த போதிய அர்ச்சகர்களின் ஆள்பலம் உள்ளது என்று இந்து அர்ச்சகர்கள் சங்கம் தம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக சிவனேசன் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள ஆலயங்களில் அர்ச்சனைகள், சமய காரியங்களை நடத்த போதிய அனுபவம் பெற்ற அர்ச்சகர்கள் நிறைய பேர் உள்ளனர். அவர்களை வைத்து சமய பணிகளை மேற்கொள்வதற்குரிய வாய்ப்புகளை ஆலய நிர்வாகங்கள் வழங்க வேண்டும் என்று சிவனேசன் கேட்டுக்கொண்டார். பேரா மாநிலத்தில் உள்ள ஆலயங்களுக்கு, குறிப்பாக கும்பாபிஷேகங்கள் நடப்பதற்கு பேரா மாநில அரசிடமிருந்து நிதி பெற்று உதவி வருவதாக அவர் குறிப்பிட்டார். கும்பாபிஷேக நிகழ்வுகளுக்கு இந்தியாவில் இருந்து வரவழைக்கப்படும் அர்ச்சகர்களுக்கு ஆலயங்கள் அதிகமான நிதிகளை வழங்குவதற்கு பதில் குறைந்த செலவில் உள்நாட்டு அர்ச்சகர்களை வைத்து கும்பாபிஷேகங்களை நடத்தலாம் என்று சிவனேசன் ஆலோசனை கூறினார். பேரா மாநில இந்து அர்ச்சகர் சங்கமும் கம்போங் கபாயாங் சிவ சுப்பிரமணியர் ஆலயமும் இணைந்து நடத்திய மாபெரும் கல்வி யாகம் நிகழ்வை தொடக்கி வைத்து ஆற்றிய உரையில் பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான சிவனேசன் இதனை தெரிவித்தார். பேரா மாநிலத்தில் சிறப்பான முறையில் சமய பணிகளை நடத்தி வரும் இந்து அர்ச்சகர் சங்கம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு மாபெரும் கல்வி யாகத்தை நடத்தியிருப்பதுடன் 12 தமிழ் பள்ளிகளுக்கு நிதியை வழங்கியுள்ளது. அர்ச்சகர் சங்கத்திற்கு 25,000 ரிங்கெட் நிதியை வழங்குவதாக சிவனேசன் அறிவித்தார். இந்த நிகழ்வில் முன்னதாக தலைமையுரை ஆற்றிய பேரா இந்து அர்ச்சகர் சங்க தலைவர் தினேஷ்குமார், தமிழ் பள்ளிகள் மற்றும் ஆலயங்கள் தொடர்ந்து நிலைநாட்ட எதிர்கால மாணவர்களின் பங்களிப்பு அவசியமாக விளங்குகிறது என்றார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.